9வது 10வது யூனிட்ல இம்பார்ட்டண்டான டாபிக் ஓகேங்களா. ஸோ ஜெர்மனியோடைய சபைகள் உருவாக்கம் பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்விட்சர்லாந்தில் தான் உங்களுக்கு யார் வருவாங்கன்னா ஜான் கால்வின் அவர்கள் வருவார். சரி, ஓகே. இந்த ஸ்விட்சர்லாந்து இருக்குல்ல, இந்த ஸ்விட்சர்லாந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீர்திருத்தம் நடக்கும். அந்த சீர்திருத்தத்துடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கே இருக்கு. ஓகே, ஃபைன். ஓம் சபையும் முடிச்சாச்சு. ஸ்விங்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்விங்லியோட இயர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உல்ரி ஸ்விங்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எந்த இயர் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1483 1533 வரைக்கும் நடக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1484 ஸ்டார்ட் ஆகி 1531 வரைக்கும் நடக்கும். இந்த ஸ்விட்சர்லாந்தோட சீர்திருத்தத்தில் இந்த ஸ்விங்லி அப்படின்றது என்னென்னா போதனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போதனைகள் வந்து தொடங்குவாங்க. ஸோ அதோட பேர் தான் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உல்ரி ஸ்விங்லி அப்படின்னு இருந்தது. இதில் யார் வந்து தலைமை கீழே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் கால்வின் இருக்கார்ல, அவருடைய தலைமைக்கு கீழே தான் வந்துட்டு இந்த உல்ரி ஸ்விங்லி அப்படின்னு கூடிய ஸ்விட்சர்லாந்து சமய திருத்தம் வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். ஸோ அவர் தான் தலைமையாக இருப்பார். ஸோ அவரு கீழே தான் இந்த சீர்திருத்தம் நடக்கும் ஸ்விட்சர்லாந்தை உல்ரி ஸ்விங்லின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் தான் என்ன பண்ணுவார்னா வலுவாக்க செய்வார். ஓகேவா? இந்த ஸ்விஸ்ல இருக்கக்கூடிய சமூகத்தில் அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வித்தியாசமாக இருக்கும். அதனால் இவர் ஜான் கால்வின் என்ன யோசிக்கிறாருன்னா மற்ற ஐரோப்பா நாடுகளில் இருக்க மாதிரி மாறணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆழமான மாற்றங்களை வந்து நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். அந்த மாதிரி சிந்தனையில் யோசிச்சு தான் இந்த ஜான் கால்வின் வந்து என்ன பண்ணுறாருன்னா சமய சீர்திருத்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறார். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த உல்ரி ஸ்விங்லி அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். இது வந்து மார்ட்டின் லூதர் இருக்கார்ல, அந்த மார்ட்டின் லூதருடைய கொள்கையில் ஈடுபாடு வந்து அதிகமாக இருக்கும். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உல்ரி ஸ்விங்லி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஜான் கால்வின்க்கு. அந்த மார்ட்டின் லூதருடைய கொள்கையை வந்து என்ன பண்ணுவார்னா அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து நம்ம கொண்டுட்டு போனோம். அவருடைய ப்ரொட்டஸ்டான்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க ப்ரொட்டஸ்டான்ஸ் பேர் வைக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம இந்த பேரில் வந்து கொண்டுட்டு போனோம். அவருடைய கோட்பாடுகள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், உல்ரி ஸ்விங்லி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த ஸ்விட்சர்லாந்தில் வந்து இது என்ன ஆகும்னா ஒரு சமய புரட்சியாகவே தொடங்க ஆரம்பிச்சிடும். இது வந்து எதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு சீர்திருத்தமாக ஸ்டார்ட் பண்ணுறது தான். பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சமய புரட்சியாக தொடங்க ஆரம்பிச்சிடும். எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த செல்வாக்கு குடும்பத்தில் பிறந்திருப்பாங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இளவரசன் இளவரசியாக இருக்கலாம், இல்லைனா நோபல்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு நல்ல ஹையர் அஃபிஷியல்ஸாக இருக்கக்கூடிய ஐரார்கியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய செல்வாக்கு குடும்பத்தில் பிறந்தவங்க இருப்பாங்களா, அவங்களாகட்டும், இந்த வியானா இருப்பாங்களா, வியானா காங்கிரஸ்லாம் படிச்சிருக்கோம்ல, அங்கே இருக்கக்கூடிய மக்களாகட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு படிக்கிறதுக்காக ஸ்விங்லி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஓகேவா? அது வந்து ஒரு இடம் ஸ்பாட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணதுனால தான் உல்ரிச் ஸ்விங்லி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1518 என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சூரிச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் இருக்கும். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நகரத்தில் சமய குருவாக நியமிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த டைமில் என்ன ஆகுனா போப்புடைய ஆதிக்கத்தை எதிர்த்து இந்த ஜான் கால்வின் என்ன பண்ணுறாரு, போப்புடைய ஆதிக்கத்தை எடுத்து போராட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவர் மார்ட்டின் லூதருடைய கொள்கையை ஃபாலோ பண்ண ஒருத்தர். ஸோ அதனால் போப்பாண்டவர்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு ஆப்போசிட்டாக நடக்க ஆரம்பிக்கிறார். எந்த இடத்துல, சூரிச் அப்படின்ற இடத்துல. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா விவிலியம் பைபிள் இருக்குது பார்த்தீங்களா, விவிலியம் மட்டுமே கிறிஸ்துவர்களுடைய வழிகாட்டியை தவிர மத போதகர்களோ இல்லைனா வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த போப்போ இல்லைனா வந்து மற்ற அந்த செயின்ஸோ இவங்க யாருமே வந்துட்டு அந்த கிறிஸ்துவத்தை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான வழிகாட்டி இல்லை, அது வந்து ஒரு வே இல்லை அப்படின்ற விஷயத்தை இவர் ஆணித்தரமாக நம்புறாரு, சொல்லவும் செய்கிறார். அதனால் மற்ற அந்த இவங்க போப்பாண்டவர்கள் மதபோதவர்கள் இவங்க எல்லாத்தையுமே எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும் போது ஒரு வாசகம் சொல்கிறாரு, விவிலியம் மட்டுமே கிறிஸ்துவர்களின் வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விங்லி வந்து கருத்தை வந்து வெளியிடுறாரு. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்லி இருக்கார்ல, அவர் வந்து கத்தோலிக்க திருச்சபையில் வந்து நிறைய வந்து நடைமுறைகளை எதிர்க்கிறவர். ஸ்விங்லி அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு மனுஷன். உல்ரிச் அப்படின்றது வந்து ஒரு இடமா இருக்கும். ஸோ வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு வந்து இவருக்கு அப்புறம் வந்து ஜான் கால்வின் வருவார். இவருடைய பின்பற்றி ஜான் கால்வினும் இதே விஷயத்தையும் தான் பண்ணுவார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவுருவ வழிபாடோ இல்லைனா வந்துட்டு புனிதர்களுடைய வழிபாடோ துறவரம் போர்த்தோ இது எல்லாத்தையுமே விமர்சிக்கிறார். ஓகேவா?
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருவ வழிபாடு அப்படின்றது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஜீசஸ் கிரைஸ்ட்டோ இல்லைனா வந்து மாதா இவங்க 2 பேத்தையும் தான் உருவ வழிபாடு பண்ணுவாங்க. அதுவுமே வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த புனிதர்களுடைய வழிபாடுனா மேபி இன்கேஸ் அவங்க வந்து சிலுவைகள் அந்த மாதிரி ஏதாச்சும் வழிபடலாம். ஸோ அதுவுமே என்ன சொல்றாரு தப்புன்றாங்க. இந்த துறவறம் போகிறவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள இந்த துறவின்னு சொல்லுவோம், அவங்கள ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் என்ன சொல்றாரு, விமர்சிக்கிறாரு. இது வந்து தப்பு தப்பு இது வந்து நிறைய தப்புகள் இருக்குது, இதெல்லாம் விவிலியமில் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் பண்ணி விமர்சிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த மாதிரி இவருடைய கருத்துக்கள் வந்து என்ன ஆகுதுன்னா, லூதருடைய கருத்துக்கள் மாதிரி மிக தீவிரமாக பரவ ஆரம்பிக்குது பயங்கரமாக. ஓகேவா? அது ஸ்விங்லியோடைய கருத்துக்கள், அவருடைய கோட்பாடுகள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா, இப்போ லூதருடைய கோட்பாடுகாச்சும் அட்லீஸ்ட் நிறைய பேர் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அவரை சுற்றி என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பெரிய வால் கிரியேட் ஆகி ப்ரொட்டஸ்டன்ட்கள் இருந்தாங்க. ஆனால் இவருடைய கோட்பாடு இவர் இருக்கார் பார்த்தீங்களா, ஸ்விங்லியோட கோட்பாடுகள் எல்லாமே ஒரு போர் தொடங்கிறதுக்கான ஒரு கோட்பாடுகளாக கருத்துக்களாக வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வந்து போர் தொடுக்கவே தயாராகிட்டாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் இருக்காங்க, மற்றவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த டைமில் 1529களில் கத்தோலிக்க சமயம் இருக்குல்ல, நம்ம கத்தோலிக்க சமயத்தில் வந்து ஸ்விங்லி என்ன பண்ணுறாருன்னா, அந்த கத்தோலிக்க சமயத்துக்கும் அதுக்கு இடைப்பட்ட சமயத்துலேயும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, போரை தொடங்கியே விட்டுறாரு. ஆக்சுவலாக நம்ம சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி 2 சபைக்கும், கத்தோலிக்கும் ஆப்போசிட்டில் இருக்க சபைக்கும் வந்து என்ன பண்ணிடுறாரு, போரே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஸ்விங்லியை தோற்கடிச்சிடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து ஸ்விங்லியை தோற்கடிச்சிடுறாங்க. 1531கள் 1529களில் தான் போரே ஸ்டார்ட் ஆகுது கத்தோலிக்க திரு சபைக்கும் இன்னொரு சபைக்கும். அதில் ஸ்விங்லி தோற்கடிக்கப்பட்டதுனால 1531கள்லேயே ஸ்விங்லி வந்து கொல்லப்பட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை இருக்கும். ஓகேங்களா? காப்பேல் அப்படின்றது உடன்படிக்கை எதோட தொடர்புடையது அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா வந்து சுவிட்சர்லாந்துடைய சமய சீர்திருத்தத்துடைய தொடர்புடையது தான் இந்த ட்ரீட்டி. ஓகேவா? உடன்படிக்கை. இதுவும் எக்ஸ்பெஷலி எந்த நபரோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா, உல்ரிச் ஸ்விங்லின்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவரோட தொடர்புடையது தான் இது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாகாணங்களும் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து பின்பற்றணும். ஒவ்வொரு சமயம் வந்து இந்த விஷயத்தை பின்பற்றணும். சமயத்தில் வந்துட்டு இந்த செயல்கள் எல்லாமே பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மாகாணங்கள் எல்லாத்துலேயுமே அரசுகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் தீர்மானித்து ஒரு உரிமை வந்து வழங்குறாங்க. அதுதான் என்னென்னா சமயத்துக்கான உரிமை அப்படின்ற மாதிரி வழங்குவாங்க இவர் இறந்ததுக்கப்புறம். இதுக்குமா நாங்கள் சொல்கிறத கேட்கணும், நாங்கள் என்ன சமய கோட்பாடுகள் சொல்கிறோமோ அதை தான் பின்பற்றணும் அப்படின்ற மாதிரி 1531களில் இவர் இறந்ததுக்கப்புறம் சொல்கிறாரு. ஸோ இதில் 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் மார்ட்டின் லூதருடைய கொள்கை ஈடுபாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நிறைய ஈடுபாடுகளில் இருக்காது. ஃபஸ்ட்டு விஷயம். செகண்டு, 1518களில் சூரிச் அப்படின்ற ஒரு நகர் இருக்குது, அங்கே வந்து சமய குருவாக வந்துட்டு நியமிக்கப்படுறாரு உல்ரிச் ஸ்விங்லி. இவரை வந்து ஃபாலோ பண்ணி ஜான் கால்வின் அவர்கள் லேட்டரில் வருவார். 3வது பாயிண்ட்டு. 4வது விஷயம் என்ன அப்படின்னா, விவிலியம் மட்டுமே கிறிஸ்தவர்களுடைய வழிகாட்டியை தவிர புனிதர்களோட வழிபாடோ இல்லை திருவுருவ வழிபாடோ இல்லைனா துறவரம் போகிறதோ வந்து எனக்கு ஈடுபாடு இல்லை. அதை வந்து விமர்சிக்கிறாரு. ஓகேவா? அதை வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டெல்லாம் வந்து ப்ளேம் பண்ணுறாரு. ஓகேவா? 6வது பாயிண்ட். 7வது என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய கோட்பாடுகள் வந்து போருக்கே வந்து ஒரு வழிவகுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஸோ போரை வந்து ஸ்டார்ட்டும் பண்ணிடுவார். 1529களில் கத்தோலிக்க சமயத்தில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு, கத்தோலிக்க சமயத்துக்கும் ஸ்விங்லி சமயம். ஓகேங்களா? ஸோ இவர் இருக்கத்தான் ஸ்விங்லி சமயம், கத்தோலிக் ஆப்போசிட்டாக தான் இவர் இருக்கார், ஆப்போனண்ட்டாக. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, ஸ்விங்லி சமயம் வந்து தோற்கடிக்கப்பட்டது. ஸோ ஸ்விங்லி வந்து கொல்லப்பட்டுறாரு 2 வருஷம் கழிச்சு 1531களில். கொல்லப்பட்டதுக்கப்புறம் இந்த மாகாண அரசுகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அவன் தலையே போயிட்டான், இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி மக்கள் அந்த மாகாண அரசுகள் எல்லாமே ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அப்போது ட்ரீட்டி போடப்படுது, காப்பேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி போடப்படுறாங்க. அந்த ட்ரீட்டியை பின்பற்றி தான் மக்கள் சமயத்தில் இருக்கக்கூடிய கோட்பாடுகள் சிந்தனைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பேல் ட்ரீட்டி வந்து ஃபாலோ பண்ணி செய்கிறாங்க. ஸோ இந்த 9 பாயிண்ட் மட்டும் முக்கியமாக வச்சுக்கோங்க. இந்த காப்பேல் அப்படின்ற ட்ரீட்டி என்ன ஆகுதுன்னா 2 டைம் போடப்படுது. ஆக்சுவலாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சால். இந்த காப்பேல் அப்படின்ற ட்ரீட்டி 2 டைம் போடுறாங்க. முதலாவது காப்பேல் உடன்படிக்கை வந்து 29ல் ஸ்டார்ட் பண்ணார் பார்த்தீங்களா, யார், ஸ்விங்லியும் இந்த கத்தோலிக்கும் சபைக்கும் சண்டை வந்தது இல்லையா, அப்போ போட்ட காப்பேல் ட்ரீட்டி வந்து 1529களில் ஃபஸ்ட்டு ட்ரீட்டி. அவர் 31களில் கடத்தப்பட்டார் பார்த்தீங்களா, அப்போ வந்து போடப்பட்டது வந்து செகண்ட் காப்பேல் ட்ரீட்டி. ஓகேங்களா? 2ஆம் காப்பேல் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த போர் ஸ்டார்ட் பண்ண 29களில் வந்து ஒரு காப்பேல் ட்ரீட்டியும் 31களில் பார்த்தீங்கன்னா வந்து 2வது காப்பேல் உடன்படிக்கையும் நடக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் யார் வருவார் இதை தொடர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் கால்வின் அவர்கள் வருவார். ஜான் கால்வின் இதிலே இருக்கும்.
ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. இந்த ஜான் கால்வின் இருக்கார்ல, இவருடைய வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1509 1564 வரைக்கும். ஓகேவா? ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு சீர்திருத்தவாதி. ஏன் மேம் சுவிட்சர்லாந்தை பின்பற்றி தானே வருவாங்க அப்படின்னா, ஆமாம். மார்ட்டின் லூதர் எப்படி வந்துட்டு ஸ்விங்லி ஃபாலோ பண்ணாரோ அதே மாதிரி மார்ட்டின் லூதருடைய கொள்கையும் சில கொள்கைகள் மட்டும் ரொம்ப ரேராக வந்து ஸ்விங்லியோட கொள்கை ஃபாலோ பண்ணியிருப்பார். பட் ஆனால் புக்ஸில் அதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பாயிண்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா பண்ணிக்கோங்க. ஜான் கால்வினுடைய வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1509 1564 வரைக்கும். ஓகேவா? இவர் வந்து ஃப்ரெஞ்சு சீர்திருத்தவாதி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது ஜெர்மனி, செகண்டு வந்து சுவிட்சர்லாந்துலேருந்து உல்ரிச் ஸ்விங்லி பற்றி பார்த்தோம். இப்போது பார்த்தீங்கன்னா ஜான் கால்வின் அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர், ஃப்ரெஞ்சோடைய சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இவர் வந்து ஒரு இறையாளர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது தாண்டி ஜெனீவா இருக்குது பார்த்தீங்களா, ஜெனீவான்னு ஒரு நாடு இருக்குல்ல, அந்த ஜெனீவா நாட்டுடைய சீர்திருத்த இயக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறாராமா. யார்? இந்த ஜான் கால்வின் அவர்கள். இது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு சீர்திருத்தவாதி, அதுக்கப்புறம் ஒரு போதகர்னு சொல்லலாம், இறையாளர்னு சொல்லலாம். இதை தாண்டி ஜெனீவாவில் ஒரு சீர்திருத்த இயக்கம் இருக்குது, அதில் முக்கியமான பங்கு வகிக்கிறவர் யார் அப்படின்னா ஜான் கால்வின் அவர்கள் தான். இந்த கால்வின் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த கால்வின் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃப்ரெண்ட்ஸில் வந்துட்டு நோயான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல 1509 பிறக்கிறார். ஓகேவா? இவர் வந்து பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் தத்துவம் ஃபிலாசபின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த தத்துவத்தையும் சட்டவியல், அதாவது லா சொல்லுவோம்ல, தத்துவத்தையும் சட்டவியலும் பயில்றாரு. ஓகேவா? 1533 ப்ரொட்டஸ்டாண்ட் இருக்காங்கல்ல, மார்ட்டின் லூதர் இருக்கார்ல, அவரை ஃபாலோ பண்ணவங்க ப்ரொட்டஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோமா, ப்ரொட்டஸ்டாண்ட் சீர்திருத்தங்கள்னு சொல்லிட்டு அந்த ப்ரொட்டஸ்டாண்டுடைய சமயத்தில் சேர்றாரு. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1509 1564 வரைக்கும் ஒரு ஃப்ரெஞ்சு சீர்திருத்தவாதி, ஒரு இறையாளர், ஒரு ஜெனீவாவில் இருக்கக்கூடிய சீர்திருத்த இயக்கங்களில் முக்கியமான பங்கு வகிக்கிறாப்புல. ஒரு மல்டி டேலண்டட் அப்படின்னு வச்சுக்கோமா, மல்டி ஹேண்டட் பர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா கால்வின் இருக்கார்ல, கால்வின் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் நோயான் அப்படின்ற பகுதியில் 1509 பிறக்கிறாரு. பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் ஃபிலாசபியும் லாவும் படிக்கிறாரு. 1500 இந்த மேபி கேட்டால் இந்த மாதிரி வரிகள் கேட்கலாம். அவர் எப்போ வந்து ப்ரொட்டஸ்டாண்ட் சீர்திருத்தத்தில் சேர்ந்தார் ஜான் கால்வின் அவர்கள் அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. 1533 தான் வந்து சேருவார். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய மத துன்புறுத்தல்களை அதிகமாக ஆரம்பிக்குது. 1532 என்ன பண்ணுறாருன்னா சுவிட்சர்லாந்துடைய பேசல் நகருக்கு தப்பி போயிடுறாரு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸில் என்ன ஆகுதுன்னா ஐரோப்பா மக்கள் தாண்டி ஃப்ரெண்ட்ஸோடைய மக்கள் சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மத துன்புறுத்தல் அதிகமாகுது. இதை நீ செஞ்சாகணும், இந்த டைமுக்கு நீ ப்ரேயருக்கு வரணும், இதை நாங்கள் சொல்கிறதா செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய சமய துன்புறுத்தல்கள் அதிகமாக காரணத்தினால இவர் என்ன பண்ணுறாருன்னா சுவிட்சர்லாந்துக்கு தப்பி போயிடுறாரு. 1536 அதாவது சேர்ந்த 3 வருஷத்தில் இந்த ப்ரொட்டஸ்டாண்டில் சேர்வார்ல, அதுக்கு அடுத்த 3 வருஷத்தில் சுவிட்சர்லாந்தில் பேசல் அப்படின்னு ஒரு நகர் இருக்கும், அங்கே தப்பி போகிறாரு. அதுக்கப்புறம் 1841 ஜெனீவா செல்வாங்கள்ல மக்கள், அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அரசினுடைய தலைமை பதவியும் சமய தலைமை பதவியும் வந்து அவர் பிடிச்சிக்கிறார். ஓகேவா? என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா தப்பிச்சு போயிடுவார். தப்பிச்சு போகும்போது தான் அந்த ஸ்விங்லியோட இயக்கங்கள்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 31 அவர் சாவறாரு. ஸோ கேள்விப்பட்டிருப்பார், இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருந்திருப்பாங்க, ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தார், இவர் போராடினார், அந்த மாதிரி கத்தோலிக்க இயக்கம் வந்து சாவடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதோடைய சில தாக்கங்களை மைண்டில் வச்சுருப்பார். மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஃப்ரான்ஸில் இருந்து தப்பிச்சு அந்த சுவிட்சர்லாந்துக்கு போன மக்கள் மீண்டும் ஜெனீவாக்கு போவாங்க. அந்த மக்களோடவே பயணித்து 1541 ஜான் கால்வின் அவர்கள் அந்த மக்களோட பயணித்து என்ன பண்ணுறாருன்னா மக்களோட மக்களாக வந்து போகிறாரு. அங்கே போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரசுடைய தலைமை பதவியும் சமய தலைமை பதவி, ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் அஃபிஷியலாக கவர்மெண்ட்டோடைய பதவியும் சமய தலைமை பதவியும் வந்து பிடிச்சிக்கிறார். ஓகேவா? அதுக்கப்புறம் 1564 வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏத சத்திகாரியாக வந்துட்டு இருப்பார். ஓகேவா? ஸோ அதாவது ஏக அப்படின்னு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மொனார்கி ரூலாக வந்து இவர் தான் ஆழ்வார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஜெனீவாவில் வந்து கால்வின் ஆட்சி தான் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ ஜெனீவாவுடைய சமுதாயம் அரசியல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்டாண்டுகளுடைய சமய கோட்பாட்டு அடிப்படையில் அமைக்கப்பட்டுச்சு. ஏன்னா பேசிக்காக ஹீ இஸ் அ ப்ரொட்டஸ்டன்ட். ஓகேவா? ஸோ அவருடைய தாட் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சர்ச்சை எதிர்க்கிறதோ, சமயத்தை எதிர்க்கிறதோ, இல்லை இந்த போப்பாண்டவர்களை எதிர்க்கிறதோ, இல்லை கோட்பாடுகளை எதிர்க்கிறதோ, ஆர்கியூ பண்ணுறதோ, ப்ளேம் பண்ணுறதோ, ஸோ வந்து சைமல்டேனியஸ்லேயே வந்து இப்படி தான் இருந்துகிட்டே இருக்கும் இவருக்கு. அதனால் இவர் ஆட்சியும் பிடிச்சிட்டாப்புல. ஸோ வந்து என்ன பண்ணணும், நம்ம சொல்கிறது தான் ரூல் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும்.
அதனால் அவருடைய ஆட்சியோடைய அமைப்பு அடிப்படை பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து புரொட்டஸ்டன்ட்களுடைய அடிப்படை அந்த கோட்பாடுகளை தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1541களில் பதவி பிடிச்சி 1564கள் வரைக்குமே என்ன பண்ணுறாருன்னா ஆட்சியில் இருக்கார். ஸோ இவருடைய பேசிக் ஓகேங்களா. இதுக்கப்புறம் இவரில் வந்து 4 பாயிண்ட் இருக்குது. இதுக்கப்புறம் ஃப்ரான்ஸோடைய சமயத்திட்டம் படிக்கலாம். இவர் வந்து ஒரு புக்கு எழுதுறாருங்க. அந்த புக்கோடைய பேர் வந்து என்ன அப்படின்னு, இந்த புக்கில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சமய கருத்துக்கள் வந்து நிறைய வந்து விமர்சிச்சிருப்பார். சமய கருத்துக்கள் நிறைய சொல்லியிருப்பார். யார்? ஜான் கால்வின் அவர்கள். ஓகேவா. அந்த புக்கோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் ரிலிஜியன். ஓகேங்களா. இன்ஸ்டியூட்ஸ் ஓகேங்களா. இன்ஸ்டியூட் நம்ம சொல்லுவோம்ல, இந்த இன்ஸ்டியூட் அந்த இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு, இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் ரிலிஜியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுவார். தமிழில் வேணாலும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்தவ சமயத்தின் சட்டத்தொகுப்பு அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். எனது கிறிஸ்தவ சமயத்துடைய சட்டத்தொகுப்பு அப்படின்ற நூலில் நிறைய சமய கருத்துக்களை அவர் வந்து முன் வச்சிருப்பார். ஓகே, நிறைய சொல்லியிருப்பார். இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருப்பார். இந்த இடத்துல கால்வினியை வந்துட்டு என்ன பண்ணுறானோ சமயம் கிரியேட் பண்ணால், அதான் கால்வினிய சமயம் அப்படின்னு சொன்னாங்க. மேலே எப்படி ஸ்விங்லி சமயம் அப்படின்னு சொன்னோமோ, கத்தோலிக்கும் ஸ்விங்லி சமயத்துக்கும் தான் வார் நடக்கும். ஸோ அவர் தோற்றுருவாருன்னு சொன்னோன்னா, அதே மாதிரி இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்வினிய சமயம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. சுவிட்சர்லாந்தில் மட்டும் இல்லாமல் மேற்கு ஐரோப்பா, வெஸ்டர்ன் யூரோப்பியன்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த வெஸ்டர்ன் ஐரோப்பா மக்கள்கிட்டையும் பயங்கரமாக பரவுது. எந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்வினிய சமயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹிஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி சொல்லலாம், வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் எக்ஸ்பெஷலி வந்து ரெஃபர்மேஷன் சீர்திருத்தங்களில் பார்த்தீங்கன்னா ஜான் கால்வின் ரொம்ப இம்பார்ட்டண்டானவர். ஓகேங்களா. ஸ்விங்லியோட இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன். மார்ட்டின் லூதர் வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டனோ அதோட மேபி ஒரு 10% கம்மியாக இருக்கலாம். பட் ஆனால் அந்த அளவுக்கு இம்பார்ட்டனாக இருப்பார். ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணுறாருன்னா, சுவிட்சர்லாந்தில் மட்டும் இல்லாமல் மேற்கு ஐரோப்பாக்கள்லையும் பரவ ஆரம்பிக்குதா. இதுக்கடுத்து ஒரு பல்கலைக்கழகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த பல்கலைக்கழகம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைக்கழகம். ஓகேங்களா. ஒரு கலைக்கழகத்தை உருவாக்குறாரு. ஸோ ப்ரொட்டஸ்டன்டோடைய சமய போதகர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கிறாரு. ஸோ வந்து ப்ரொட்டஸ்டன்ட் வந்து நான் இறந்ததுக்கப்புறம் போயிடக்கூடாது, ஸோ அதனால் நிறைய பேர் கற்றுக்கணும் அப்படின்றதுனால ஒரு பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. கலைக்கழகம் அப்படின்னு சொல்லலாம். பல்கலைக்கழகம்ன்றதை தாண்டி கலைக்கழகம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு ப்ரொட்டஸ்டாண்டுகளுக்கு. அந்த கலைக்கழகம் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அகாடமி. ஓகேங்களா. அகாடமி இல்லை, ஏன்னா நம்ம பிளாட்டோ பார்த்தோமா அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவருடைய தோன்றல்களில் பார்த்தோமா இங்கே வந்து அகாடமி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ACAD அதுக்கப்புறம் -EME அப்படின்ற விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண அகாடமி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய சமய போதகர்களுக்கு பயிற்சி அளிப்பார். எக்ஸ்பெஷலி ப்ரொட்டஸ்டாண்டில் இருக்க அந்த இதில் இருக்கவங்களுக்கு மட்டும். இதுக்கப்புறம் வந்து யூகனோக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. யூகனாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூகனாக்களும் பியூரிட்டான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய பிரிஸ்பிட்டீரியன் அப்படின்றவங்களுக்கு வந்து கால்வினிய சமயத்தில் சேர்ந்தவர்களாக வந்து ஆக்கிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்டாண்டுகள் இருப்பாங்க. சில பேர் வந்து இந்த கால்வினிய சமயத்தில் சேருவாங்க. ஓகேவா. சீர்திருத்தங்களில் சேருவாங்க. லேட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலாந்தோடைய ஃப்ரான்ஸோடைய யூகனாட்ஸ், ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க இன்கேஸ் மேட்ச்சில் கேட்கலாம். ஃப்ரான்ஸோடைய யூகனாட்ஸ் அவர்கள், இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பியூரிட்டன்கள் அவர்கள், ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய ப்ரெஸ்பைட்டீரியன்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ ப்ரெஸ்பைட்டீரியன்ஸ் இவங்க எல்லாமே என்ன ஆகுதுன்னா கால்வினிய சமயத்தில் வந்து சார்ந்தவர்களாக வராங்க. ஓகேங்களா. ஸோ ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து 3 பேருமே. இதில் மேக்ஸிமம் கேட்குற கேள்வி எப்பவுமே சாயல் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸோடைய அந்த யூகனாக்கள் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. யூகனாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ ஃப்ரான்ஸில் சமய சீர்திருத்த நீக்கம் நடக்குது. ஃப்ரெஞ்சோடைய அரசர் பார்த்தீங்கன்னா கால்வினியம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, சில நாட்களுக்கு அப்புறம் ஃப்ரெஞ்சு அரசர் கால்வினியத்தையே தடை செய்ய முயல்கிறாங்க நிறைய பேர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ட்டின் லூதரை எதே மாதிரி வந்து லாக் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் வந்து லாக் பண்ணோம். பிகாஸ் இளவரசர்களோ அரசர்களோ சில குறிப்பிட்ட மக்களோ சப்போர்ட் அதிகமாகிடுச்சு. இங்கே மட்டும் இல்லாமல் மேற்கு ஐரோப்பாக்கள் ஆகட்டும், ஸ்காட்லாந்து ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு ஆகட்டும், இங்கிலாந்து ஆகட்டும், இங்கே இருக்கக்கூடிய குழுக்களும் சில பேர் சமயத்தில் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இவர் அடக்கலை அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து பெரிய வந்து இனிமையாக ஆப்போசிட்டில் வருவார் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அந்த அரச பதவியில் இருக்கவங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா சுவிட்சர்லாந்துக்கு தப்பிச்சு போகிறார். யார்? இந்த ஜான் கால்வின் அவர்கள். அப்படி இருந்துமே கூட என்ன பண்ணுறாருனா அவருடைய கருத்துக்களை அங்கேருந்துமே அவருடைய தாய்மொழி ஃப்ரெஞ்சு மொழியில் என்ன பண்ணுறாருனா எழுதி நிறைய கருத்துக்கள் வந்து ஃப்ரான்ஸில் பரவ ஆரம்பிக்குது. ஓகேங்களா. ஸோ மக்கள்கிட்ட பயங்கரமாக ரீச் ஆக ஆரம்பிக்குது. ஃப்ரெஞ்சில் இருக்கக்கூடியவர்கள் கால்வினியர்கள், யூகுனோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. யார்? கால்வினியர்கள், யூகுனாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். யூகுனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவாங்க.
16ஆவது நூற்றாண்டு தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜாக்குயிஸ் லாக்ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா சமய சீர்திருத்த கருத்துக்களை ஃப்ரான்ஸில் பரவ ஆரம்பிப்பார். இவங்களுடைய சமய சீர்திருத்தத்தை தான் லேட்டர் டேஸ் இவர் பற்றி தெரிஞ்சுக்க தேவையில்ல, இருந்தாலும் சொல்கிறோம் ஓகேங்களா. ஜாக்குயிஸ் லாஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணி தொடங்குவார். லூதருடைய கருத்துக்களும் ஃப்ரான்ஸில் அந்த டைமில் பரவ ஆரம்பிக்கும். பிரெஞ்சு மன்னர் ஒருத்தர் இருப்பார். அவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ். ஓகேவா. அந்த டைமில் இதெல்லாம் நடக்கிற டைமில் ஃப்ரெண்ட்ஸோடைய மன்னராக யார் இருப்பாங்கன்னு கேள்விகள் கேட்டால் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த ப்ரொட்டஸ்டன்டோடைய சமயத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆதரவளிக்க ஆரம்பிக்கிறாங்க. 1525களில் வந்துட்டு என்னங்கன்னா பாவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் நடக்குது. அதில் பிரெஞ்சு மன்னர் ஃப்ரான்சிஸும் 5ஆம் சார்லஸ் வந்து கைதியாக வந்து பிடிபடுறார். ஓகேங்களா. யார்? பிரெஞ்சோடைய மன்னர் ஃப்ரான்சிஸ் இருக்காங்க. 5ஆம் சார்லஸ் கிட்ட வந்து இவர் வந்து அரெஸ்ட் ஆகி போயிடுறாரு. ஓகேங்களா. 5th சார்லஸை என்ன பண்ணிடுறாருன்னா ஃப்ரெஞ்சோடைய மன்னரை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. ஓகேவா. இதனால் அரசை வந்து ஆதரவு வந்துட்டு கத்தோலிக்கர்கள் வந்து பெற ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொட்டஸ்டாண்டுகளை வந்து எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ப்ரொட்டஸ்டாண்டுகள் ஆட்சியில் இருக்க வரைக்கும் நீ பிரச்சனை இல்லை, நாம் இருந்துக்கலாம். இப்போ மன்னரே வந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கைது செஞ்சுட்டாங்க. 5ஆம் சார்லஸ் வந்து ஃப்ரான்சிஸை கைது செஞ்சுட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் கத்தோலிக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள், ப்ரொட்டஸ்டாண்டை வந்துட்டு என்ன பண்ணுங்கள் அழிச்சிருங்க அப்படின்ற மாதிரி போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஃப்ரான்ஸுடைய விடுதலைக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ரொட்டஸ்டன்ட் சமயத்தில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் எல்லாமே அரசியல் காரணங்களால் வந்து ஒடுக்கப்பட்டுருவாங்க. ஓகேங்களா. எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்ம ஹிட்லர்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஹிட்லர், முசோலினி. ஹிட்லர்லாம் ஃபஸ்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய அந்த யூகனாக்கள் அப்படின்னு சொல்லுவார்ல, அவங்களெல்லாம் பயங்கரமாக அழித்து பல லட்சம் பேரை வந்து அடித்து துன்புறுத்தியே கொண்டு இருப்பார். ஆக்சுவலாக அவர் படிக்கும்போது பிஜிடிஆர்பியில் படிப்பீங்க. ஓகேவா. யூஜிக்கு வந்து ஹிட்லர் முசோலினி இருக்காங்கன்னு தெரியல, பிஜிக்கு இருக்கும். ஸோ அப்போ என்ன இதுதான் ஒடுக்கப்பட்டுறாங்க. ஸோ இது ஒடுக்கப்படுறாங்கன்னா ஃப்யூச்சரில் ஹிட்லருன்றதுல அதுக்கு முன்னாடியே கத்தோலிக்க சபையில் இருக்கக்கூடியவங்க ஆட்சிக்கு வந்தப்போ ஓரளவுக்கு வந்து ஒரு சில அரசியல் காரணங்களை சொல்லி ஒதுக்கிடுவாங்க. ஸோ ப்ரொட்டஸ்டண்டுகள் சொல்லுங்கள். ஓகே ஃபைன். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில் ஃப்ரான்ஸோடைய கால்வினியம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பரவ தொடங்க ஆரம்பிச்சிச்சு. மன்னருடைய அதிகாரத்தையும் குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. திருச்சபையிலுடைய செல்வாக்கையும் வந்து பறிக்க ஆரம்பிச்சு. பிரபுக்கள் வந்து கால்வினிய இயக்கத்தில் சேர ஆரம்பித்தாங்க. ஃப்ரான்ஸோடைய அரசர் வந்து யாரானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1547லேருந்து 1559 வரைக்கும் 2ஆம் ஹென்றி இருக்கார். ஏன்னா 5ஆம் சார்லஸ் அவர் பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 2ஆம் ஹென்றி அவர்கள் வராங்க. ஸோ ப்ரொட்டஸ்டண்டோடைய சமூகத்தை ஒடுக்கினதுக்கப்புறம் யூகனாக்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, தீயிட்டு கொளுத்தப்பட்டுடுறாங்க. ஏன்னா யூகனாய்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களும் கொளுத்தப்பட்டுடுறாங்க. ஸோ சமய பேதத்தை வந்து ஒடுக்கி இன்குசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த இன்குசிஷன் வந்துட்டு பரவ ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து நடவடிக்கை எடுக்கிறது, கிறிஸ்டியன்ஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த மாதிரி இருக்கிறது. 1808களில் ஒரு டைம், 56 அந்த மாதிரி 3 டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. அவங்களுக்கு சொல்லியிருப்பேன், அந்த ஒரு டேபிளர் காலமில் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கால்வினுடைய கொள்கைகள் பார்த்திங்கன்னா புது மதத்தை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, கால்வினிசம் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. புது மதமாகவே இருந்திருக்கும். அதெல்லாம் ஒடுக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லூதர் மாதிரியே வந்து இவரும் ஒடுக்கப்பட்டிருப்பார். பட் என்னதான் இருந்தாலுமே லூதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பீக்கில் போயிட்டு இருக்கும் போது 1546 பக்கம் இறந்துருப்பார். அதே மாதிரி தான் இவரும் என்ன ஆவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பீக்கில் போயிட்டுருப்பார். இவர் இறந்ததுக்கப்புறம் ப்ரொட்டஸ்டாண்டுகள் அப்படியே சுத்தமாக குறைய ஆரம்பிச்சிருவாங்க. ஃப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. இவர் ஜெர்மனிலேருந்து மார்ட்டின் லூதர். ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். ஓகேவா. ஸோ இது பார்க்கும்போது என்னென்னா மத குருமார்கள் இருக்காங்களா, அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து திருச்சபையில் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12 மத குருமார்கள் வந்து இருப்பாங்களாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து சிஸ்டம்ஸ்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் எதிர்த்திருப்பார். அதில் வந்து ஜான் கால்வின் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ஒழுக்கமான நிறைய வந்துட்டு புகுத்தணும் அப்படின்ற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாராமா. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த விஷயம் ஒழுக்கம்லாம் இல்லை, நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக சொல்லியிருக்க மாதிரி சொல்லிடுவாங்க. நிறைய பேர் வந்து எதிர்க்கவும் ஆரம்பித்தாங்க, நிறைய பேர் கால்வினிசத்தை சப்போர்ட் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. ஸோ இவருடைய முறையை பின்படுத்துகிறவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூரிட்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு சொல்லியிருப்பாங்க. கால்வினிசம் அப்படின்றது ஒரு சமயம் அப்படின்னு சொல்லலாம், கால்வினிசம் சமயம்ட்டு. இதை ஃபாலோ பண்ணுறவங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். ஃப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா யூகனாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்காட்லாந்து பொறுத்த வரைக்கும் ப்ரெஸ்பைரட்டின்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பைரட்டைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களை ஃபாலோ பண்ணுறவங்களாம் பியூரிட்டைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாமா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜான் கால்வினிசமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் த கிறிஸ்டியன் ரிலீஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிவா நகரை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. ஸோ இதை கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நெக்ஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துடைய சமய சீர்திருத்தம். ஓகேவா. ஸோ இங்கிலாந்துடைய சமய சீர்திருத்தம் பொறுத்த வரைக்கும் டியூட்டர் வம்சம் படித்தோமா, எங்கே படித்தோம் ஞாபகம் இருக்கா, ரோஜா பூவாரில் படித்தோமா டியூட்டர் வம்சம். அந்த வெள்ளை ரோஜா சிகப்பு ரோஜான்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையுமே சேர்த்து ஒரு வம்சம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், டியூட்டர் வம்சம்னு சொல்லிட்டு.
இந்த டியூட்டர் வம்சத்தை சேர்ந்த 8ஆம் ஹென்றி இருப்பார்கள். அவர் தான் வந்து இங்கே இங்கிலாந்து சமய சீர்திருத்தம் இயக்கம் நடக்கும் போது இருக்க ஆள். ஓகேவா? அந்த 8ஆம் ஹென்ரியுடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1509லேருந்து 1547 வரைக்கும் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அவருடைய ஏற்பாட்டில் தான் வந்து இங்கிலாந்துடைய சமய சீர்திருத்தமே நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஏன் இங்கிலாந்தில் ஒரு சமய சீர்திருத்தம்? இது வந்து பாசிட்டிவாக நடந்ததா இல்லை நெகட்டிவாக நடந்ததா மேம்? எதுக்கு இவங்க தேவையில்லாமல் பண்ணுறாங்க? இங்கிலாந்து தான் நல்லா வெல் எஜுகேட்டட் பயங்கரமாக இருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு ஒரு சீர்திருத்தம் அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா, நம்ம மார்ட்டின் லூதர் இருக்காப்புல, அந்த ஒரு மனுஷன் நடக்கிறதுக்கு தான் சீர்திருத்தம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கால்வினிசம் போயிட்டாங்க, நிறைய பேர் ப்ரொட்டஸ்டன்ட்கள் ஆகிட்டாங்க, இங்கிலாந்தில் இருக்கவங்க பைரேட்ஸ்னு சொல்லிட்டு தனியாக ஆகிட்டாங்க. ஸோ இந்த மக்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒரே கட்டுப்பாட்டில் கத்தோலிக்கம் அப்படின்றதுல வைக்கணும் அப்படின்றதுனால தான் கொள்கையில் இந்த டியூட்டர் வம்சத்தை சார்ந்த 8ஆம் ஹென்றி வந்து ஒரு இங்கிலாந்தில் ஒரு சீர்திருத்தத்தை ஸ்டார்ட் பண்ணுவாப்புல. இந்த ஸ்டார்ட் பண்ணி என்ன சொல்வாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ட்டின் லூதரை நான் வந்து ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறேன், அவருடைய கருத்துக்களை வந்து ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த மனுஷன் ரிட்டனாகவே எழுதி வச்சுட்டு போயிருப்பார். அவர் எழுதின நூல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சப்த சங்கரனை பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். ஓகேங்களா? கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் வந்து சம்மந்தமே இல்லாமல் எங்கேயும் சங்கரன்லாம் உங்களுக்கு இப்படி இருக்க மாதிரி இருக்கும். பட் இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க. அசர்ஷியோ செப்டம் சாக்ரமென்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருப்பார். ஓகேங்களா? சப்த சங்கரனை பாதுகாத்தல். இன்கேஸ் தமிழில் இல்லைன்னா அசர்ஷியோ செப்டம் சாக்கரமாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். இந்த நூலில் அந்த டியூட்டர் வம்சத்தை சேர்ந்த 8ஆம் ஹென்றி என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த மார்ட்டின் லூதர் சொல்கிறத யார் ஏற்றுக்காதீங்க, அவனே ஒரு ஃப்ராட், அவன் சொல்கிறதுலாம் தப்பு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்துட்டு இது பண்ணி எழுதியிருப்பார் அவரை. ஓகேங்களா? ஸோ அவர் எழுதின நூல் தான். இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருக்கு நம்பிக்கையின் காவலர் அப்படின்ற பட்டத்தை இந்த லியோ 10 கொடுப்பாரு. ஓகேங்களா? இந்த லியோ 10 எங்கேயோ படித்த மாதிரி இருக்குது, ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாவமன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் படித்தோமா, 9வது பாயிண்ட்டை வந்து முன்னாடி படிச்சிடணும். அதில் வந்து நான் ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஜெர்மனியில் வந்து மார்ட்டின் லூதர் இருக்கார்ல, அப்போ இருக்கும்போது வந்து ஒருத்தரை மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? அந்த லியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் அப்படின்ற மாதிரி. ஓகே ஃபைன், ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல. ஸோ நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் டெக்கல் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பான். அதை 10ஆம் லியோ அப்படின்னு சொல்லியிருப்பான். அவர் தான் வந்து ஆணையை வந்து இது பண்ணுவார், மன்னிப்பு கேட்க சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு பாவ மன்னிப்பு அப்படின்ற டாப்பிக்கில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேவா? அந்த மனுஷன் என்ன பண்ணுறாருப்பா, இவன் வந்து எதிர்த்தது மட்டும் இல்லாமல் இந்த பையன் யார், இந்த 8ஆம் ஹென்றி வந்துட்டு ஒரு அந்த மார்ட்டின் லூதர் ஆப்போசிட் பண்ணியே வந்துட்டு ஒரு விஷயத்தை எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷனையும் ஒரு ஆக்சுவலாக வந்து ஊழல் பண்ணுற மனுஷன் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து பட்டம் கொடுக்குறாராம். என்ன பட்டம்? நீ தான் நம்பிக்கையோட காவலர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுக்குறாரு. டிஃபெண்டர் ஆஃப் த ஃபெய்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நம்பிக்கையின் காவலர், டிஃபெண்டர் ஆஃப் த ஃபெய்த். இந்த பட்டத்தை யார் கொடுத்தாங்கன்னு கேட்டால் லியோ 10 அவர்கள். ஓகேங்களா? அவருடைய உண்மையான பேர் நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் டெக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவருடைய பேர் வந்து ஆட்சிக்கு வரும்போது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ 10 இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பட்டம் கொடுத்தவர் யார், பட்டம் வாங்கினவங்க யாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மன்னர் 8ஆம் ஹென்றி இருக்கார்ல, அவருடைய ஃபஸ்ட்டு மனைவி ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேத்ரின் ஆஃப் அரகன் நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா அதில் கூட அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பாயிண்ட் நடத்தும் போது உங்களுக்கு அரகன் அப்படின்னு சொல்லியிருப்பேன், எஸ்தர் அந்த மாதிரிலாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அரகன் நாட்டில் இருக்கக்கூடிய கேத்ரின் தான் வந்து ஃபஸ்ட்டு மனைவியாக இருக்காங்க இந்த 8ஆம் ஹென்றி அவர்களுக்கு. அவங்கள வந்து விவாகரத்து பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆண் போலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க. அவங்கள வந்து மணக்க வந்து கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாப்புல. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா போப்போடைய அனுமதி வந்து கிடைக்கணும், போப்போடைய அனுமதி கிடைக்கல. ஆனால் ஹென்றி என்ன பண்ணுறாருன்னா தன்னை வந்து இங்கிலாந்துடைய திருச்சபையை தலைவராக அறிவிச்சிக்கிறார். ஏன்னா வந்து என்ன மேட்ரு, இங்கே வந்துட்டு நீ அனுமதி கொடுக்கலாம் என்னடா, நானே வந்து திருச்சபையை தலைவராகிட்டா உன் அனுமதி எனக்கு எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடுப்பில் இங்கிலாந்துடைய திருச்சபையோடைய தலைவர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிக்கிறாப்புல. ரோம் கத்தோலிக்க திருச்சபைக்கு வந்து என்ன ஆகுதுன்னா பிளவு ஏற்படுது. இப்படி எப்படி ஒரு மன்னரை வந்து இந்த மாதிரி வந்து அறிவிக்கலாம்? அப்போ மற்ற மன்னர்கள் ரோம் இருக்காங்க, கிரேக்கம் இருக்குது, ஸோ லத்தீன் இந்த மாதிரி நிறைய ஊர்கள் இருக்குது. அப்போ அவங்க ஐரோப்பா கண்டங்களில் நிறைய நாடுகள் இருக்குது. அப்போ அவங்க அறிவிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கத்தோலிக்கிறது பயங்கரமான பெரிய ஒரு சர்ச் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோம் தான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து மக்கள் சரி மற்றவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பிரிவும் ஏற்பட ஆரம்பிக்குது, பிரிவு ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1534 பாராளுமன்றத்தை கூட்டுறாங்க. பாராளுமன்றத்தை கூட்டி சுப்ரீமேசி, அதாவது
உயராண்மைன்னு சொல்லுவாங்க, உயராண்மை சட்டம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆக்ட் ஆஃப் சுப்ரீமசி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதை வந்து நிறைவேற்றாரு ஹென்றி அவர்கள். அந்த சட்டத்தில் இங்கிலாந்துடைய திருச்சபை தலைமை அதிகாரி வந்துட்டு நான் தான், ஓகேவா, நான் தான் அவன், எனக்கான வாய்ப்பு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருப்பார் அந்த பார்லிமெண்ட்டில், ஓகேவா. இந்த மத கொள்கைகள் முக்கிய நடவடிக்கைகள் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பாயிண்ட் மட்டும் இங்கிலாந்து சமய திருத்தத்தில் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இங்கே இங்கிலாந்து சமய திருத்தத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சும்மா படிச்சுக்கிறதா படிச்சுக்கோங்க. அந்த ஐரோப்பா நாடுகள் பிரிவுகள் எப்படியாச்சு, கல்வியறிவு, காலனிகள், அரசுடைய அதிகாரம், ஏன்னா இது வந்து பெருசாக அது என்ன உங்களுக்கு பேசிக் தெரியணுன்றதுக்காக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் படிச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இதில் 3 பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக ஆட்சியாளர் பார்த்தீங்கன்னா 6ஆம் எட்வர்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், 1ஆம் மேரி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க, 1ஆம் எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க. இவங்க 3 பேருமே ரொம்ப இம்பார்ட்டண்டானவங்க இங்கிலாந்துடைய சமய சீர்திருத்த இயக்கங்களில். இவங்க ஏமா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மத கொள்கைகளில் பயங்கரமாக வந்துட்டு இருந்தவங்க. இந்த 6ஆம் எட்வர்ட் அவர்களும் 1ஆம் மேரி அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து 1547லேருந்து 53 வரைக்கும் 6ஆம் எட்வர்ட் இருப்பார். இதுக்கப்புறம் 53லேருந்து 58 வரைக்கும் மேரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் 58லேருந்து 1603 வரைக்கும் 1ஆம் எலிசபெத் இருப்பாங்க. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் எட்வர்டும் 1ஆம் எலிசபெத் ஃபஸ்ட்டும் தேர்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொட்டஸ்டண்ட்டாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மார்ட்டின் லூதரை ஃபாலோ பண்ணுற அரசரே வச்சுக்கோ. அரசரே இப்போ அப்படின்னா மக்களுக்கு பிரச்சனை இல்லை, அவனே அப்படி தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த தீவிர ப்ரொட்டஸ்டண்ட்டாக இருக்கிறது யாருன்னா 6ஆம் எட்வர்ட் அவர்கள். சமயத்தில் இருக்கக்கூட ப்ரொட்டஸ்டண்ட்டுடைய சமயத்தில் இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுறவங்க யார், சமரசமாக ஈக்குவாலிட்டியாக ஃபாலோ பண்ணுறவங்க யாருன்னா 1ஆம் எலிசபெத் அவர்கள். இதுக்கு நடுவில் ஒருத்தர் சொன்ன பார்த்தீங்களா, இந்த 1ஆம் மேரின்னு சொல்லிட்டு, இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தீவிர கத்தோலிக்கர். ஸோ ரோம் கத்தோலிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தீவிர கத்தோலிக்கராக இருக்காங்க. ஸோ 1ம் 3யும் ப்ரொட்டஸ்டாண்ட்டு, 2 கத்தோலிக்கு. இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த 6ஆம் எட்வர்ட் வந்து தீவிர ப்ரொட்டஸ்டண்ட்டுன்னு சொன்னால், ஸோ ப்ரொட்டஸ்டண்ட்டுடைய கொள்கைகளை வந்து வலுப்படுத்துறதுக்காகவும் வழிபாடு வந்து ஆங்கிலத்தில் மாற்றுறாரு. ஸோ ஆங்கிலம் அப்படின்றத இப்போ வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எஜுகேட்டட் பண்ண எல்லாத்துக்குமே தெரியும். ஐரோப்பா பொறுத்த வரைக்கும் நாட் இந்தியன்ஸ், நம்ம மக்கள் கிடையாது, ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி இல்லை, ஐரோப்பா கண்டங்களில் மேக்ஸிமம் எஜுகேட்டடான பீப்புள்ஸ் எல்லாமே. பிரிட்டன் அமெரிக்கா விட்டுருங்க, அது அவங்க ஆக்சுவலாக அதுதான் அவங்க மதர் டங்கே அதுதான். மற்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி, கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி, ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆகட்டும், இது பண்ணுறதுக்காகட்டும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து புரியணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ரொட்டஸ்டாண்ட்டுடைய கொள்கைகள் மார்ட்டின் லூதர் பண்ணார் பார்த்திங்களா, அந்த கொள்கைகள் எல்லாத்தையும் 6ஆம் எட்வர்ட் என்ன பண்ணுறாருன்னா ஆங்கிலத்தில் வந்துட்டு மாற்றி, வழிபாடுகளை மாற்றி என்ன பண்ணுறாரு, சென்ட் பண்ணுறாரு. இந்த 1ஆம் மேரி இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பேர்னா, இந்த 1ஆம் மேரிக்கு வந்து ரத்த மேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்காமா, என்னது ரத்த மேரி, பிளட் மேரின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிளட்டி ஸ்வீட் அப்படின்ற மாதிரி பிளட் மேரி அப்படின்னு வச்சுருப்பாங்க போல். இவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துடைய கத்தோலிக்கத்திற்கு மாற்ற முயற்சி செய்கிறாங்க. யாரோ ப்ரொட்டஸ்டன்ட் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இன்னும் ப்ரொட்டஸ்டன்ட், அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் இருப்பாங்கன்னா, அப்போ ஆப்போசிட் கட்சிக்காராக இருந்திருப்பான், அவன் திருப்பியும் ஜெயிச்சிருப்பாங்க இந்த 1ஆம் மேரின்றவங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப கொடுமை துன்புறுத்தல்லாம் பண்ணி இந்த ப்ரொட்டஸ்டண்ட்டுகளை நீ வந்து கத்தோலிக்கத்துக்கு மாறணும், எக்ஸ்பெஷலி இங்கிலாந்துடைய கத்தோலிக்கத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொடுமை பண்ணுறதுனால தான் ஒரு ராட்சசியாக இருப்பா போல் அந்த பொம்பளை. ஸோ ரத்த மேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3வது என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்த கொடுமைகள் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இப்போ அடுத்த ஆட்சி ஆப்போசிட்டாக இருக்கும் என்ன யோசிப்பா, ஏன்னா இவ்வளோ வஸ்தாக இருக்கா, அப்போ ஓட்டு வாங்குறதுனா மக்கள்கிட்ட நம்ம என்ன சொல்லி ஓட்டு வாங்கணும், நான் வந்து ப்ரொட்டஸ்டாண்ட்னு சொல்லி ஓட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு 3வது 1ஆம் எலிசபெத் வருவாங்க. அவங்க வந்து சமரசம், அதாவது சமரசம்னா வந்துட்டு அந்த வெள்ளைப்புறா காட்டுற கதை தான், அந்த வெள்ளைப்பூடி கட்டுவாங்களா சமரசம் ஆயிக்கலான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வந்து என்னன்னா ஆக்சுவலாக வந்துட்டு ப்ரொட்டஸ்டண்ட்டில் இருக்கக்கூடிய சமய கருத்துக்களை மட்டும் ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பாங்க. 1559களில் ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வருவாங்க. அங்கே என்ன நடக்கும்னா, ஆங்கிலீகனுடைய தேவாலய நிறுவலும் கத்தோலிக்க நடைமுறைகளும் தக்க வச்சுருப்பாங்க. ரெண்டுமே பண்ணுங்க, நான் வந்து சமரசமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ப்ரொட்டஸ்டண்ட்டுகள் என்ன பண்ணுங்கள், உங்கள் கோட்பாடுகளை நீங்கள் வந்து திருசபையில் சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு சர்ச்சு தரேன். இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கத்தோலிக்கர்கள், அவங்களுடைய வந்துட்டு ஒழுங்குமுறை சட்டம் போட்டிருக்கேன், ஸோ அவங்களுக்கு வந்து நான் தனியாக தரேன் அப்படின்ற மாதிரி கத்தோலிக்கத்துடைய நடைமுறைகளையும் தேவாலயத்தில் நிறுவல் வந்து செய்கிறாங்க. ஸோ அது தக்க வச்சுக்கிறாங்க அவங்களுடைய பதவியை வந்து இது செஞ்சு. ஸோ மக்கள் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த 3 பேரை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 30 ஆண்டு வார் வரும். 30 ஆண்டு வார் வந்தோடனே வந்து இன்குஷியஸ் லாயோலா பற்றி பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ 30 ஆண்டு வார் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். இல்லைங்க, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததே அவங்க லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த 16ஆம் லூயி, கிரிகரி,
இவங்கள பற்றி லாஸ்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இது ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஓகே, இது நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அவங்க வந்து இப்போ இதை பற்றி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். 30 இயர்ஸ் வார் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இது 11th புக்கில் இருக்கான்னு தெரியல. இம்பார்ட்டண்டான டாபிக் இது. இன்குசிஷன் வந்து இவங்க கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதில் வந்து ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ அந்த இன்குசிஷன் மட்டும் ஃபுல்லாகவே பார்க்கலாம். இப்போதான் அந்த வார் கண்டிப்பாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மெக்கலான், மார்க்கோ போலோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது தான். ஓகே, இந்த வாஸ்கோ ட காமா. ஓகே, ஃபைன். ஓகே, கொடுக்கல. மாலுமிகள் முன்னாடி வந்துருச்சு. ஸோ ஓகே, நம்ம வந்து இந்த 30 இயர்ஸ் வார் மட்டும் உங்களுக்கு நான் வந்துட்டு இது பண்ணி கொடுக்கும் போது நீங்கள் அதில் வச்சு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நடத்துகிறேன். ஸோ இப்போ இன்குசிஷன் பார்த்துடலாம். இன்குசிஷன் பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு 30. ஓகே, இந்த இன்குசிஷியஸ் இருக்குல்ல, இவர் யார் அப்படின்னு பார்த்தா ஒரு மனுஷங்க. ஓகேவா, இன்குஷியஸ் லயோலா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லயோலா காலேஜில் இருக்கல, மேபி அந்த இதில் இருந்து கூட பேர்லாம் வந்திருக்கலாம் ஒரு இதுவாகி. ஸோ ஓகே, அதை பற்றி தேவையில்லை. இந்த இன்குஷியஸ் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கத்தோலிக்க இயக்கம் இருக்குல்ல, அதுக்கு வந்து எதிரான ஒரு சீர்திருத்தம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். யார்? இந்த இன்குஷியஸ் அவர்கள். ஓகேவா, ஸோ அதனால தான் வந்துட்டு இவர் வந்துட்டு ரொம்ப ஃபெமிலியர் அப்படின்னு சொல்லலாம். 1608 வந்து ஒரு இன்குசிஷன் நடக்கும். அதாவது சமய நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து போப் 3ஆம் இன்னசென்ட் வந்து நிறுவுவார். ஓகேவா, இது காலம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் 3 டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த இன்குசிஷன் பொறுத்த வரைக்கும். அதாவது 1608 இந்த போப் 3ஆம் இன்னசென்ட் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு சமய நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. 1478 பொறுத்த வரைக்கும் காஸ்டில் அரசில் இருக்கக்கூடிய போப் 4ஆம் சிக்ஸ்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து திருப்பியும் வருவார். ஓகே, திருப்பியும் வந்து புதுசாக கொண்டு வருவார். அதை வந்து ரெனைசான்ஸ் பண்ணி 1542 திருப்பியும் ஒரு டைம் கொண்டு வரப்படும். யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரான்ஸுடைய சேவியர் ஒருத்தர் இருப்பார். கோவாவில் வந்து மிஷினரி பயணே தொடங்குவார். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் வந்து இது கொண்டு வந்திருப்பார். இதை தாண்டி போப் 3ஆம் பால் அப்படின்றவர் ப்ரொட்டஸ்டண்ட்டுகள் வந்து ஒடுக்கும் அதிகாரத்தை வந்து நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 1542 கொண்டு வருவாங்க. இந்த 3 பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1208 3ஆம் இன்னசென்ட். ஃபஸ்ட்டு வந்து இன்னசென்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 8 அப்படியே -6 வாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டும் 8 தான், செகண்டும் 8 தான் வரும்னு நினைக்கிறேன். 1478 ஆமாம் 1478 வரும். இன்குஷியஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்டில் ஒரு அரசு இருப்பாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போப் 4ஆம் சிக்ஸ்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவோம். அவர் வந்து மறுநிறுவல் பண்ணுறாங்க. அதாவது ரீஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி வந்து மறுநிறுவல் வந்து ரீஃபவுண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1542 திருப்பியும் இன்குசிஷனை மறுநிறுவல் பண்ணி போப் இருக்கக்கூடிய 3ஆம் பால் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா ப்ரொட்டஸ்டன்ட்களுக்கு ஒடுக்கும் அதிகாரத்தை வந்து வழங்குறாங்க. ஓகேவா, ஸோ இந்த 3 விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா. சமய நீதிமன்றங்கள் அப்படின்றது தான் வந்து ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இன்குசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமய நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இது எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐரோப்பா நாடுகள் முழுவதுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கத்தோலிக்கர்களால் வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த இயேசு சங்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கத்தோலிக்கருக்கு எதிர் சீர்திருத்தமாக இருக்கும். இன்குசிஷன் பார்த்தீங்கன்னா கத்தோலிக்கர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா கத்தோலிக்ஸ், அவங்களாலே நிறுவப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே வந்து என்ன ஆகும்னா நீதிமன்றங்களில் பணியாற்றிட்டு வந்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இல்லை இந்த கத்தோலிக்க சமயத்துக்கு வந்து விரோதமாக பிரச்சாரம் செய்வாங்கல்ல, ஸோ வந்து பிரச்சாரம் நம்ம சொல்லுவோம்ல அரசியல்வாதிகளை பிரச்சாரம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி விரோதமாக பிரச்சாரம் செய்கிறவங்கள என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களையும் இல்லை திருசபையில் வந்து குறை கூறுவர்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நீதிமன்றத்துக்கு அனுப்பி தண்டனை வந்து அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இதுக்கப்புறம் இதை தாண்டி எல்லா குற்றங்களும் வந்து நிரூபிக்கப்பட்டால் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க ஓகே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் குறிப்பிட்ட தண்டனைகள் வந்துட்டு விட்டுருவாங்க. குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் என்னன்னா குற்றம் நிரூபிக்கப்பட்டால் என்னன்னா கொடிய தண்டனைகள் வந்துட்டு அளிப்பாங்க. இந்த நீதிமன்றத்தில் எக்ஸாக்ட்லி சொன்னால் அரசாங்கத்துடைய சிபாரிசு வந்து
இந்த அரசாங்கமே வந்து இந்த நீதிமன்றத்தை சிபாரிசு செய்யுமா. ஏன் அப்படின்னா, அங்கே உட்கார்ந்துட்டு இருக்க வந்து கத்தோலிக்கில் இருக்கக்கூடிய மன்னராக இருப்பான். ஸோ வந்து அவன் என்ன பண்ணுவான், இன்குசிஷனில் வந்துட்டு இந்த நீதிமன்றத்துக்கு அனுப்பி இவன் வந்து மொத்த சபையவே வந்து வெறுக்கிறான், சபையவே எதிர்த்து பேசுகிறான், மக்கள் இருக்கக்கூடிய நிறைய குற்றங்கள் வந்து அரசர் மீது சாட்டுறான், இந்த விவிலியத்தை குற்றம் சாட்டுறான், திருசபையை குற்றம் சாட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன பிரச்சாரங்கள்லையோ இல்லை அவங்க சொன்ன எழுத்துக்களோ வந்து ப்ரூஃப் பண்ணப்பட்டுருச்சுன்னா பயங்கரமாக கொடுமையான தண்டனைகள் வந்து கொடுப்பாங்களாமா. ஓகே, யார் இந்த இன்குசிஷன் அப்படின்ற சமய நீதிமன்றங்களில். சரி, என்ன தான் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீதிமன்றங்களில் அரசாங்கம் சிபாரிக்கும் சொல்லிட்டேன். ஸோ வந்துட்டு உயிரோடு என்ன பண்ணுவாங்கன்னா புதைச்சிருவாங்களாம். இவ்வளோ குடும்பம் பாருங்களேன், அந்த காஸ்ட்ரோஃபோபியாலாம் இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப கஷ்டம் போல். ஸோ உயிரோடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதைச்சிருவாங்களாம். ஸோ சித்திரவதை பண்ணுவாங்களாம், நாடு கடத்த செய்வாங்களாம், சிறை தண்டனைன்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி சிறை தண்டனையும் செய்வாங்களாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சு பல கொடிய தண்டனைகளை வந்து சிபாரிசு செய்யத்தான் இந்த இன்குசிஷன் அப்படின்னு சொல்லலாம். இது எங்கே அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய படங்களில் கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலாக அப்படியே இங்கிலாந்து அனைவருக்கு இங்கிலாந்துக்கு முன்னாடி ஒருத்தன் வஷ்டா இருந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபுட்பால் அந்த இங்கிலீஷ் மூவிஸ்லாம் சொல்லியிருப்பானுங்க. யார் அப்படின்னு பார்த்தா ஸ்பெயின் தான். இந்த ஸ்பெயின் நாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்குசிஷன் வந்துட்டு ஸ்பெயின் நாடு இந்த சமய நீதிமன்றங்கள் வந்து அதிகமாக இருந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் தான். நம்ம மேபி கேள்விகள்லாம் கேட்கலாம். ஸோ வந்து அதிக அளவில் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தா ஸ்பெயின் தான். இந்த இன்குசிஷனில் சமய வந்துட்டு உறுப்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 3ஆம் இன்னசென்ட் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொல்லியிருந்தேன். 1478களில் காஸ்டிலோடைய அரசர் வந்து ஒரு ஆணை பிறப்பிச்சு நீதிமன்றத்தில் போப் 4ஆம் சிக்ஸ்டல்னு சொன்னால் அவர் ஏற்படுத்தியிருப்பாருன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் 42களில் போப் 3ஆம் பால் வந்து மறுவல் செஞ்சிருப்பா திருப்பியும். அதை பற்றி சொல்லியிருந்தேன். 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெயின் வந்து அதிகமாக இருந்தது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் போப்பு இருக்காங்க பார்த்தீங்களா, போப்புடைய மன்ற உறுப்பினர்கள்னு சொல்லுவாங்க, கார்டினல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அது என்னென்னா ஒன்றும் இல்லை, மன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லுவோம். போப்பு ஆண்டவர் பார்த்தீங்களா, அதோடைய மன்ற உறுப்பினர்கள் தான் கார்டினல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே எத்தனை பேர் இருப்பாங்கன்னா ஒரு 6 நீதிபதிகள் இருப்பாங்களாமா. அந்த 6 நீதிபதிகளால் செயல்படுறது தான் இந்த வந்து கார்டினல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. உண்மையாகவே இது என்னதான்டா வச்சுருக்கீங்க, எதுக்குடா இப்படி குடும்பம் பண்ணுறீங்க, ப்ரொட்டஸ்டாண்டுகள் உங்களுக்கு இப்படி தான் குடும்பம் பண்ணாங்களா, அவங்க வந்துட்டு ஒரு விஷயம் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு சீர்திருத்தம் உருவாக்கி இது நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஒத்துக்கோங்க ஒத்துக்காமல் போங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டது, கத்தோலிக்கர்களாலே எழுப்பப்பட்டது. கத்தோலிக்கர்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே கெட்டவங்களாக இருந்துட மாட்டாங்க இல்லையா, சில பேருக்கு மனிதாபிமானமும் இருந்திருக்கலாம், மனிதநேயமும் இருந்திருக்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து நம்மளை மாதிரி எப்படி சொல்கிறது, நம்ம எப்படி கத்தோலிக்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க வந்து அவங்க சமயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களும் கிறிஸ்டியன் தானே, இன்கேஸ் விவிலியத்தில் இருக்க எல்லாத்தையும் எதிர்க்கல, அவங்களும் அதை தானே வந்துட்டு ஒரு இந்த புக்கை வச்சு படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அரசர்கிட்டயே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மக்களையுமே மனுஷன் என்ன பண்ணுறான், நீ இந்த மாதிரி பேசினா தண்டனை வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை அடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உண்மையாகவே ப்ரொட்டஸ்டண்டுகளை வந்து ஒடுக்க தான் இந்த மன்றம் வந்து ஆரம்பிக்கப்பட்டச்சாமா. ஓகேவா. ஸோ இந்த இன்குசிஷன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சபையில் இருக்கக்கூடிய அதிகாரம் வந்து நிறைய உறுதியாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். எல்லா அதிகாரமும் மீண்டும் போப்பிடமே வந்து தரப்பட்டுருச்சாமா. ஸோ இவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அரசர்கள் என்ன ஆகினாங்க, இங்கே ஜெர்மனியில் இருக்கும் போதுலாம் அரசர்களாகட்டும் இளவரசராகட்டும் ஸோ இன்டெரக்டாக என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு இல்லை நான் ப்ரொட்டஸ்டண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன மனுஷனுங்க ஜெர்மனியில் சுவிட்சர்லாண்ட்லேயும் கால்வனிசம் உருவாச்சு, அங்கேயுமே எதிர்த்தாங்க. இங்கே ஸ்பெயினில் இங்கே இங்கிலாந்தில் பார்க்கும்போது வஷ்டாக இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு அரசர்கள் என்ன பண்ணுறாங்க, ஹிட்லர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வஷ்டாக வந்து பல பேரை கொலை பண்ணியிருப்பாப்புல. ஸோ அவருடைய டாப்பிக்கில் பார்க்கலாம், யூக்னாட்ஸ், ஃப்ரான்ஸோட யூக்னாட்ஸ் தான் கொலை பண்ணியிருப்பாப்புல, ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருப்பாப்புல. ஸோ இங்கே பார்க்கும்போது என்னென்னா போப்புக்கு வந்து மீண்டும் வந்து அந்த உரிமைகள் தரப்படுது, மீண்டும் ஆடம்பர வாழ்க்கைக்கு வந்துட்டு நீட்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாழ்க்கை வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கும்போது பயங்கரமாக ஆடம்பரமாக இருக்காங்க, எல்லாமே தந்துட்டாங்க. பட் ஆனால் என்ன சொல்லிடுறாங்களாம், கொஞ்ச நாளில் ஒரு 1 மந்த்தில் அந்த மாதிரி கேப்பில் நீங்கள் திருப்பியும் இந்த மாதிரி ரொம்ப பயங்கரமாக வந்துட்டு ஆடம்பரமாக இருந்தீங்கன்னா மக்கள் எங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, மிரட்டலாம், ஓரளவுக்கு தான் மிரட்ட முடியும், நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த ஆடம்பரத்தெலாம் தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பரமாக நீங்கள் இருக்கக்கூடாது, ஒரு வெள்ளை கலர் கவுனு இல்லை வெள்ளை கலர் அது பேர் எனக்கு தெரியல சாரி, ஸோ அதை வந்து போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி மாற்றிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான எந்த ஒரு ஜுவல்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு சிலுவை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிலுவை அந்த மரத்தால் ஃபஸ்ட்டு மரம் சொல்லுவோம்ல, அந்த மரத்தால் அந்த சிலுவைகள் போட்டிருப்பாங்க. பிற்காலத்தில் மணிகள் அந்த மாதிரி போட ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க, நீங்கள் ஆடம்பரமாக இருந்தால் வச்சுக்கோங்களேன் எங்கள் தலையை எடுத்துருவாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து கத்தோலிக்கர்களுடைய கோட்பாடு வந்து தெளிவாக வந்து விளக்க வைக்கிறாங்க. யாருக்கு, ப்ரொட்டஸ்டாண்டுகளுக்கு. கத்தோலிக்கத்துலேருந்து சில பேர் துரோகங்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான தண்டனைகளும் தரப்பட்டுச்சாமா. பத்திரிகைகள் எஸ்பெஷலி வந்து தணிக்கை செய்யப்பட்டுருச்சாமா. ஸோ இவங்களை பற்றி யாராச்சும் எழுதுனா அந்த பிரிட்டன்ஸ் பீப்புள் எப்போவுமே அப்படி தான் இருப்பாங்க போல். ஆக்சுவலி இங்கிலாண்டில் அவனுங்களுக்குள்ளேயும் இப்படி தான் இருந்திருக்காங்க, நம்ம நாட்டுக்குள்ளேயும் இப்படி தான் வந்திருக்காங்க. ஓகேவா.
ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் ரெஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். சமய சீர்திருத்த எதிர்ப்பியாக்கத்தின் விளைவுகள், எதிர்ப்பு இயக்கம்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அதோடைய விளைவுகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதப்பிளவுன்னு சொல்லலாம். மதப்பிளவு வந்துட்டு ஆழமாச்சு. ஆக்சுவலாக வந்து கத்தோலிக்கர்கள், புரொட்டஸ்டன்ட்கள் அப்படின்னும் போது இவங்க செய்கிற கொடுமைகள், தண்டனைகள்லாம் பார்த்து மக்களுக்கு வந்துட்டு இன்டைரக்டாக வந்து புரொட்டஸ்டாண்டுகளை வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மதப்பிளவுகள் அவங்களுக்குள்ள நிறைய ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கத்தோலிக்க திருச்சபையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தன்னை புதுப்பிச்சு கொள்கிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரியே இருக்கக்கூடாது. ஸோ வந்து இந்த போப்பாண்டவர்களுக்கு என்ன தான் தரப்பட்டாலுமே வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு செல்வங்களை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஆடம்பர வாழ்க்கை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே புதுப்பிச்சு கொள்கிறாங்க. புரொட்டஸ்டாண்டுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய மதத்தோடைய பரவலை கட்டுப்படுத்துகிறாங்க. புரியுதுங்களா? அவங்க மதத்தையே அழிக்கலாம், அது பரவல் இதுக்கு மேலே பரவவே கூடாது. இருக்கிறவங்க வந்துட்டு இருப்பான். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தேசியப்பற்று அப்படின்னு இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக தேசியப்பற்றுனா இப்போ ஒரு போர் வந்துச்சு நீ வரணும்னா போய் தான் ஆகும். நமக்கு அது இருக்குல்ல. அதே மாதிரி அவன் இருக்கிறவன் அங்கே இருப்பான். ஆக்சுவலாக அவன் மதத்து கொள்கையில் இருக்கிறவன் அவனை எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இதுக்கப்புறம் பரவாமல் இருக்கிறதுக்கு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டாப் பண்ணுறான். அரசியல் மோதல்கள் நிறைய ஆரம்பிக்குது. அதிகாரங்கள் எல்லாமே வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த 30 வருட வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரே ஸ்டார்ட் ஆகும். எதுக்காகனா இந்த புரொட்டஸ்டாண்டுகளுக்கும் இதுக்கும் வந்து இந்த மத பிளவுகள் அந்த மாதிரி நடக்கிறதுனால ஸ்டார்ட் ஆகும். அந்த வார்களுடைய பிரிவினைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய மோதல்களாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வி மற்றும் துறைகள்லாம் அதுக்கப்புறம் பயங்கர முன்னேற்றங்கள் அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. புனிதர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, புனிதர்கள் வணக்கம் மற்றும் திருப்பயணங்கள் வந்து மீண்டும் வலியுறுத்தும் அப்படின்ற மாதிரி சில வாசகங்கள்லாம் வந்து இந்த கவுண்டர் ரெஃபர்மேஷனுக்கு அப்புறம் எழுதப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கவுண்டர் ரெஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெரியறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ட்ராண்ட் கவுன்சில்லாம் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதான் கவுண்டர் ரெஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ட்ரெண்ட் கவுன்சில் இது பார்த்து கரெக்டாக இருக்குது. ஓகே. ஸோ இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 30 ஆண்டு வார் தெரியணும். ஆக்சுவலாக அந்த 30 ஆண்டு வார் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்துட்டு கவுண்டர் ரெஃபர்மேஷனா என்ன அப்படின்னு தெரியணும். 16ஆம் நூற்றாண்டு மத்தியில் வந்து ஸ்டார்ட் பண்ணத்தான் இந்த கவுண்டர் ரெஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். கத்தோலிக்க திருச்சபைக்கும் புரொட்டஸ்டாண்டோடைய சீர்திருத்தத்துக்கும் பதிலளிக்கிற விதமாக வந்துட்டு ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த கத்தோலிக்க சீர்திருத்தம் அல்லாது கத்தோலிக்க மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஓகேவா? ஸோ 2 பேத்துக்குமே வந்து சம்மந்தப்பட்டதாக ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து இந்த விஷயம். ஸோ அதை வந்து கத்தோலிக்க சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லாமல், ரெஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லாமல், மறுமலர்ச்சி ரெனைசான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விசிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரொட்டஸ்டாண்ட் சமயத்தில் இருப்பாங்களா அவங்க வந்து பரவலை இவங்களுமே தடுக்க ஆரம்பிப்பாங்க. இதில் தான் அந்த 3ஆம் பால், 4ஆம் பால், 4ஆம் பயஸ் அப்படின்றவங்களாம் வருவாங்க. ஸோ இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா கத்தோலிக்கத்தில் வந்து பொலிவு பெறணும் அப்படின்றதுக்காக புரொட்டஸ்டாண்டுகளாக ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்பெஷலி சொல்லணும்னா அந்த ரோம் நகர் இருக்குல்ல, அங்கே வந்து சமய குருமார்கள் இருப்பாங்கல்ல, அதில் வந்து நிறைய சங்கங்கள் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திரையின் சங்கம், அப்புறம் காபூசின் சங்கம், இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி ஏற்படுத்தி அந்த கத்தோலிக்கத்தை வந்து எழுலுற செய்வாங்க. கத்தோலிக்க சீர்திருத்தங்கள் வந்து புத்துயிர் வர ஆரம்பிக்கும். இவரோட இயக்கம் மூலயமா பயங்கரமாக பரவ ஆரம்பிக்கும். அதில் வந்து ஒரு 4-5 சங்கங்கள் இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் கவுன்சில், இன்டெக்ஸ், இயேசு சங்கம், இன்குசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சமய சீர்திருத்தங்கள் வந்துட்டு எதிர்ப்பு இயக்கம், அதாவது எதிர்க்க வந்துட்டு புரொட்டஸ்டாண்டுகள் இருப்பாங்க, சில இயக்கங்கள் இருக்கும், கால்வினிசம் இருக்கும். இந்த மாதிரி எதிர்ப்பு இயக்கத்துக்கு செயல்படுறது தான் இந்த கவுண்டர் ரெஃபர்மேஷன் சொல்லலாம். இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா 4, அதில் முக்கியமான இதுனா ட்ரெண்ட் கவுன்சில் தான். இந்த ட்ரெண்ட் கவுன்சில் பார்த்தீங்கன்னா 1845 1863 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பார்க்கலாம். இது வந்து அந்தளவுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் தான். பட் ஆனால் வந்து ரொம்ப கூற்று காரணங்கள் கேட்குற அளவுக்கு வந்துட்டு கேட்க மாட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ புரொட்டஸ்டாண்ட் இருக்காங்களா, அந்த சமயம் வந்து 1842 என்ன ஆச்சுன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு நகரத்தில் வந்துட்டு தொடங்க ஆரம்பிக்குது. அது தொடங்க ஆரம்பிச்சதை தாண்டி அந்த ட்ரெண்ட் அப்படின்ற இடம் இருக்கிறதுனால தான் ட்ரெண்ட் கவுன்சில் அப்படின்னே பேர் வந்திருக்கும். 42 தொடங்க ஆரம்பிக்கும். அப்போ பொது சபைகள்லாம் கூட்டி என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சமரச ஏற்பாடுகள்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? அப்படி செஞ்சு முயற்சித்தாலுமே பலன் இல்லாமல் போகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1845 போப் 3ஆம் பால் வந்து என்ன பண்ணுவார்னா ட்ரெண்ட்டுக்கு வந்து மற்றும் ஒரு கூட்டம் வந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் பால் கூட்டுவார். அதுவே ட்ரெண்டோடைய கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா சில இடங்கள் பல இடங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் வந்து தொடர்ந்து நடைபெற ஆரம்பிக்கும். 1863 பார்த்தீங்கன்னா ட்ரெண்டோடைய கவுன்சில் கூட்டங்கள் ஸ்டாப் ஆகும். புரொட்டஸ்டாண்டுகளுடைய சீர்திருத்த இயக்கங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த சங்கம் வந்து கூட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லாங்க. இது வந்து ஒரு கத்தோலிக்க மறுமலர்ச்சியோட ஒரு முக்கிய பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. கத்தோலிக்க சீர்திருத்தம் கிடையாது, மறுமலர்ச்சி. இல்லை 4 பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோலாம் தெரியணும் அப்படின்றது இல்லை. சும்மா படிக்கிறதுனா சும்மா ஜென்ரலாக படித்து வச்சுக்கோங்க. இந்த 7 திரு ஆட்சிதனங்கள் வரும், தேவாலய போதனைகள், இதெல்லாம் சும்மா ரீட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நான் மேபி நான் சொல்லலை அப்படின்றதுக்காக கொஸ்டின் கேட்காம இருக்க மாட்டாங்க.
பிஜி பொறுத்த வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க இந்த டாபிக்ஸ் முடிஞ்சால். இந்த 5 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரொட்டஸ்டாண்டுகளுடைய சமயம் இந்த ட்ரெண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, வட இத்தாலி இருக்கக்கூடிய ட்ரெண்ட் நகரத்தில் 1842களில் பரவுது. செகண்ட், இந்த கூட்டம் வந்து அப்பயே கூட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, முயற்சிக்கிறாங்க. பட் ஆனால் பலனளிக்கல. 45களில் என்ன பண்ணுறாரு மனுஷன், அந்த 3ஆம் பால் வந்துட்டு திருப்பி ஒரு கூட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 63களில் இந்த ட்ரெண்ட் கவுன்சிலோட கூட்டம் வந்து முடிஞ்சிருது. எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, கத்தோலிக்கத்துடைய மறுமலர்ச்சி வந்து அதிகரிக்கும், புரொட்டஸ்டாண்டுகளை எதிர்க்கவும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, இதான் ட்ரெண்ட் கவுன்சில். ஓகேங்களா, இதில் வந்து சில தீர்மானங்களை வந்து நிறைவேற்றிருப்பாங்க. தீர்மானங்கள் படிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 சங்கம் இருக்கும் ஆக்சுவலாக. இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து 1864களில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இண்டெக்ஸ் அப்படின்ற தலைப்பு ஆக்சுவலி இண்டெக்ஸ்னால் தலைப்பு தான். ஃபஸ்ட்டு இந்த முன்னுரை அப்படிலாம் சொல்லுவோம்ல, இண்டெக்ஸ் தான் இந்த முன்னாடி என்ன டாபிக்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சினாப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஏ எழுதும் போது இந்த டாபிக் இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு படிப்போமா, அந்த இண்டெக்ஸ் அப்படின்ற தலைப்பு வந்து தடை செய்யப்பட்டிருந்ததான் நூல்களுடைய பட்டியல்களில் தயாரிக்கப்படும் போது இந்த தலைப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். அதில் முதலில் வந்து சமய துரோகிகளுடைய பட்டியல் வந்துட்டு போட்டிருந்தாங்களாமா. 2வது வந்து தடை செய்யப்பட்ட நூல்களுடைய பட்டியலும், 3வது வந்து தடை செய்யப்பட்ட நூல்கள் உள்ள ஆட்சேபத்திற்குரிய பகுதிகளும் வந்து குறிப்பிட்டிருந்தாங்களாமா. ஸோ அதனால் இத்தாலியில் வந்து தீவிரமாக வந்து இதை அமல்படுத்த ஆரம்பித்தாங்க. பல ஐரோப்பா கத்தோலிக்க நாடுகள் வந்து இது வந்து நடைமுறைக்கு வந்து மறுத்துச்சாமா. எப்படி ஒரு புக்கில் வந்து இண்டெக்ஸ் இல்லாமல் இருக்க முடியும், எப்படி தடை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மறுக்கவும் செஞ்சுருக்காங்க. இல்லை ஏன் இண்டெக்ஸை வந்துட்டு வந்து ஏன் வந்துட்டு தலைப்பை வந்துட்டு தடை செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, பிகாஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சமய துரோகிகள் அப்படின்ற மாதிரி பட்டியல்களை வந்து அவங்க இண்டெக்ஸில் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தாண்டி வேற என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு, 2வது அந்த நூல்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டியல்களில் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, தடை செய்யப்பட்ட நூல்களுடைய இந்த பட்டியல்களும் இண்டெக்ஸ் பண்ணியிருக்காங்க. 3வது பார்த்தீங்கன்னா என்னென்னா, இத்தாலியில் இருக்கக்கூடிய சில தடை செய்யப்பட்ட அதை பேசுறதுக்கே வந்து ஒரு சங்கடமாக இருக்குது, எம்பாரஸ்டாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆட்சேபத்திற்குரிய பகுதிகளையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதனால தடை செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஐரோப்பா கத்தோலிக்க நாடுகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து, இல்லை என்னால் செய்ய முடியாது கூட அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு சங்கம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1834களில். இது எதுக்கு அப்படின்னா, கத்தோலிக்க சமயம் வந்து வளர்ச்சி பெறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதோடைய துணையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் ஜெய்சூட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபையும் இருந்திருக்கும். ஓகேங்களா, ஜெய்யூட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஜேஸ்யூட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து ஜேசூஸ் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஜெய்சூட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபையும் இருந்திருக்கும். இதெல்லாம் இயேசு சங்கத்தில். இந்த சபையை யார் நிறுவிப்பாங்கன்னா, ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த இக்னேஷியஸ் லயோலா. நான் ஃபஸ்ட்டே சொன்னோன்னா இக்னேஷியஸ் லயோலான்னு சொல்லிட்டு இயேசு சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயேசு சங்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணவர் தான் இந்த இக்னேஷியஸ் லயோலா அவர்கள். இந்த கேள்வி பிஜிடிஆர் இருக்கிற டைரக்ட் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. இயேசு சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா, நம்ம லயோலா காலேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இக்னேஷியஸ் லயோலா அவர்கள். எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின். ஓகேங்களா, இவர் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு போர் வீரராக தான் பணியாற்றி இருந்திருக்காராம். ஓகேங்களா, சாதாரணமாக வந்துட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு போர் வீரர், அவ்வளோதான். ஸோ இவர் என்ன பண்ணுறாராம், பாரிஸ் பல்கலைக்கழகம், ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் சில பேர் சேர்ந்துக்கிட்டு இந்த இக்னேஷியஸ் லயோலா வந்து ஏற்பாடு பண்ணுறார். அந்த ஏற்படுத்திய சங்கம் தான் இந்த சங்கம். 1834களில் சொசைட்டி ஆஃப் ஜீசஸ், அதாவது ஏட் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவுறார். ஓகேங்களா, சங்கத்துடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமில் நிறுவப்படுது. சங்கத்துடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போஸ்பாண்டி, அவர் கிடையாது. இங்கே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்னேஷியஸ் லயோலா அவர்கள் தான். இவர் வந்து தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்களாம். தளபதி அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எங்கெங்கேயோ போகாதீங்க, சினிமாக்கும் இருக்கும். இங்கே வந்து யாரை தளபதி அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா, இந்த இக்னேஷியஸ் லயோலா அவர்களை தான் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்களாம். 1481லேருந்து 36 வரைக்கும். இந்த சங்கத்துடைய உறுப்பினர் யார் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு இந்த ஆக்சுவலி இது பார்க்கும்போது எனக்கே வந்து அந்த விவிஎஸ் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. சங்கத்துடைய உறுப்பினர்கள் யார் என்னவா அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேசூட்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்களாம். ஓகேங்களா, ஜேசூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்களாம். 1840களில் ஒரு ஆணையின் மூலமாக இயேசு சபை வந்து 3ஆம் பாலால் அங்கீகரிக்கப்பட்டுச்சான். ஓகே, அந்த 3ஆம் பால் ஞாபகம் இருக்க எங்கே படித்தோன்னு சொல்லிட்டு கவுண்டர் ரெஃபர்மேஷன்ஸ் டைமில் படிச்சிருப்போம். முன்னாடியே படிச்சிருப்போம் இந்த இக்னேஷியஸ் அப்படின்ற இடத்துல. ஸோ வறுமை, துறவு, பணி, இது 3 கோட்பாடுகளையுமே என்ன பண்ணுறாங்கன்னா, போப்பிற்கு அடிபணிந்து நடத்தல் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கொள்கைகளில் இயேசு சங்கம் செயல்பட்டதாமா. ஸோ அப்போ நான் வந்து கத்தோலிக்க திருச்சபை தான் ஃபாலோ பண்ணுறாங்க, அது ஊருக்கே தெரிஞ்சிச்சு, அவங்க துணையாக ஸ்டார்ட் பண்ணத்தான். அதனால் அவன் போப் என்ன சொன்னாலும், அவங்க வந்து அரசர் என்ன சொன்னாலும் நான் ஃபாலோ பண்ணுறேன். வறுமை, துறவு, பணி அப்படின்ற கோட்பாடுகளும் போப்பிற்கு அடிபணிந்து நடத்தல் அப்படின்ற கோட்பாடும் ஃபாலோ பண்ணுறது எந்த சங்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இயேசு சங்கம். ஓகேங்களா, இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தனி கல்வி நிறுவனங்கள் வந்து நிறைய அமைக்கப்படுது. ஸோ பயிற்சி மக்களுக்கு வந்து கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுறாங்க. எக்ஸ்பெஷலி ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, போலாந்து, இங்கிலாந்து இந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து சிறப்பாக வந்து பணியாற்றத்துக்கு நிறைய பேர் வந்து போகிறாங்க. இது மூலமா கத்தோலிக்கத்தை பரவுறாங்க. புரொட்டஸ்டன்ட்டுகளில் வந்து இயேசு சங்கத்துலேருந்து தளர்ச்சியை வந்துட்டு விட்டுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தளர்ச்சியை வந்து விட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரொட்டஸ்டன்ட்டுகள் கொஞ்சம் கம்மியாகிறாங்க. இயேசு சங்கம் இது மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் கவுன்சிலோட இண்டெக்ஸோட இயேசு சங்கம் இம்பார்ட்டன்ட். NIN 34 1834 இக்னோஷியஸ் லயலா. அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பேர் வந்து ஜேசூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 1834 சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதான் இயேசு சங்கமாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோம் தான் தலைமையிடமாக இருக்குது. வறுமை துறவு பணி அப்படின்ற கோட்பாட்டையும் போப்பிற்கு அடிப்பணிந்து நடத்தல் அப்படின்ற கொள்கையும் ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் கவுண்டர் ரெஃபர்மேஷனாக 4வது ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக இன்குவிஷன் பார்த்துட்டோம். ட்ரெண்ட் கவுன்சில் ஓகே. ட்ரெண்ட் கவுன்சில் மட்டும் கொடுத்துருக்காங்க, மற்றதெல்லாம் கொடுக்கவே இல்லைங்க இவங்க. பாருங்களேன். ஆமாங்க, மற்ற 4 பாயிண்ட்ஸுமே கொடுக்குது ஆக்சுவலாக. ஓகே ஃபைன். இந்த ஃப்ரான்சிஸ் சேவியர் அப்படின்ற ஒரு விஷயம் வருங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் இக்னேஷியஸ் ஆஃப் லயலோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புனித இக்னேஷியஸ் லயலோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஆரம்பகால சீடர்கள் வந்து என்னென்னா இந்த புனித சேவியர் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஆரம்பகால சீடராக மிக முக்கியமானவராக இருந்திருப்பாராமா. லயாலோ இருக்காங்க பார்த்தீங்களா, இன்குஷிஷியஸ் லயலோன்னு சொல்லிட்டு அவங்களோட என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு சங்கம் ஸ்டார்ட் பண்ணார் பார்த்தீங்களா. அவரோட வந்து இணைஞ்சு இயேசு சபையை என்ன பண்ணுறாருன்னா நிறுவன ஒருத்தரில் இந்த ஃப்ரான்சிஸ் சேவியர் அப்படின்ற ஒருத்தருமா. புனித ஃப்ரான்சிஸ் சேவியர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு புகழ்பெற்ற கத்தோலிக்க மிஷினரி வந்து ஆசியாவில் மட்டும் இல்லாமல் பல நாடுகளுக்கு வந்து பயணம் செஞ்சு கிறிஸ்துவத்தை பரப்புறாரு. ஓகேங்களா? இந்த சேவியர் அப்படின்ற பேர் நீங்கள் தமிழில் கூட ஒரு டைம் படிச்சிருப்பீங்க. ஸோ நிறைய மிஷினரிஸ் வந்துட்டு அவர் பணிகள்லாம் மேற்கொள்கிறாரு. 1842 கோவாக்கு போகிறாரு. கோவாக்கு போய் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய மிஷினரி பணியை வந்து தொடங்குறாரு. ஸோ இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் தமிழ் புக்ஸில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தென்னிந்தியாவிலும் பல இடங்களுக்கு வந்து போகிறாரு. மீனவ சமூகம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம மீனவ சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாருன்னா நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆக்சுவலாக நிறைய ஃபவுண்டர்ஸ்லாம் ஆக்சுவலாக நிறைய இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நாட் ஒன்லி கிறிஸ்டியானிட்டி, எல்லாத்துக்குமே இஸ்லாம்ஸ் இருக்கலாம், நம்ம இந்துவிசம் இருக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் படித்த காலேஜில் வந்து கல்கத்தா வெஸ்ட் பெங்கால் இருக்குல்ல, ஆக்சுவலாக ராமகிருஷ்ணான்னு சொல்லுவோம்ல. ஸோ அங்கே அந்த மிஷனில் தான் படித்தேன். அங்கேருந்து எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஃபவுண்டேஷன்ஸ் ஃபண்டு வரும் எங்களுக்கு. இப்போ மார்க்ஸ் அதிகமாக ஸ்கோப் பண்ணாவோ இல்லை போர் ஸ்டூடெண்ட்டுக்கோ இந்த மாதிரி நிறைய ஃபண்டு வந்து எங்களுக்கு கல்கத்தா அங்கே தான் எங்களுக்கு மெயின் பிரான்ச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் நம்ம கல்கத்தா வந்து அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விவேகானந்தா மிஷன்லையும் இல்லை ராமகிருஷ்ணா மிஷன்லையும் இல்லை சாரதா மிஷனில் தான் எங்களுக்கு ஃபண்ட்ஸ் வரும் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மத மிஷினரிஸ்ன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரி வந்து ஃபண்டு வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வரக்கூடிய ஃபண்ட்ஸில் தான் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு நான் இது செய்கிறேன் அது செய்கிறேன் போட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஈஸியாக வந்து பிரைன் வாஷ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா மாற்றிருக்காருன்னு சொல்கிறாங்க. கோவாவில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கோவாவில் இருக்க பார்த்தீங்கன்னா ஒன்று கிறிஸ்டியானிட்டியாக இருப்பாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் வந்து ஒரு சமூகம் சார்ந்தவர்கள் இருப்பாங்க. அது எனக்கு தெரியல. ஒன் ஆஃப் த கொங்கணி பீப்புள்ஸ் மாதிரி அவங்க சமூகம் ரிச்சுவல்ஸ் எல்லாமே நடக்கும். எக்ஸாக்ட்லி சொன்னோன்னா அந்த கோயிலே வந்து அவங்க எரிச்சு வழிபடுவாங்க. சுசிலா அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் மீனவ சமூகத்தில் இருக்கவங்களாம் மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் என்ன வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1534 ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுகள் மத்தியில் இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து வணிகம் செய்ய வந்து தான் வந்து மதம் பரவுதல் ஸ்டார்ட் பண்ணாங்க. எக்ஸ்பெஷலி 1840 தென்னிந்தியாவில் பல பகுதிகளில் வந்து மாற்றப்பட்ட ஒருத்தர் காரணம் பார்த்தீங்கன்னா செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் தான். ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுமலர்ச்சி டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்குது. ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஆண்டு வார் 1618 1648 வரைக்கும் நடக்கும். சும்மா வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 2 பாயிண்ட் தான் இருக்கும். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா வரலாற்றில் மிகவும் ஒரு அழிவுகரமான போர் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்துட்டு இது 30 இயர் வார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனித ரோம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ரோமில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் இந்த 30 ஆண்டு வார். ஸோ பல ஐரோப்பா சக்திகள் வந்து இதில் ஈடுபட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மத ரீதியாக வந்து ஈடுபட்டிருக்கோம். வம்சாவளியில் இருக்கவங்க நிறைய பேர் ஈடுபட்டிருப்பாங்க. அரசியல் காரணிகள் நிறைய பேர் ஈடுபட்டிருப்பாங்க. இந்த மாதிரி போருக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் அவ்வளோ பின்னணிகளில் வந்துட்டு ஈடுபட்டிருக்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. நாட் ஒன்லி இப்போ ஒரு போர் நடந்துச்சுன்னா அரசனுக்கும் ஒரு மதத்துக்கும் இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு வார் மாதிரி வந்து ஃபிலாசபிக்கு அறிவியலுக்கு இந்த மாதிரி நடக்காமல் ஒரு போருக்கு பேக்ரவுண்டில் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். மதத்தவர்கள் இருந்தாங்க, அரசியல்வாதிகள் இருந்தாங்க, புரொட்டஸ்டாண்டுகள் இருந்தாங்க, மத ரீதியாக வம்சாவளிகள் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பின்னணிகளில் இருந்திருக்காங்க. ஸோ மதம் அதனால தான் 30 ஆண்டு வார் அப்படின்ற விஷயமே
பயங்கர வந்துட்டு இந்த பீக்ல போச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழிவுகரமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ஏன் நடந்துச்சு அப்படின்னா, 2 அரசர்களுக்கு இடையே நடந்துச்சுன்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்டா என்னன்னா, புரொட்டஸ்டான்ட்டுக்கும் இந்த கத்தோலிக்கத்துக்கும் நடந்தது தான் மோதல்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மோதல்கள் தான் 30 ஆண்டு வாரம் 30 வருஷமா தொடர்ந்துச்சு. இந்த 30 ஆண்டு வாரத்துக்கு அப்புறம் தான் என்ன டாபிக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவுண்டர் ரெஃபர்மேஷன் நான் சொன்னேன்ல, ட்ரெண்ட் கவுன்சில், இயேசு சங்கம் எல்லாம் சொன்னேன்ல, அது எல்லாமே வரும். இது கீழ தான். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பீஸ் ஆஃப் வெஸ்ட்பாலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி போடுவாங்க. உடன்படிக்கை போட்டாங்க. வெஸ்ட்பாலியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 30 ஆண்டு வாரங்கள்ல என்ன ட்ரீட்டி போட்டான்னு கேள்விகள் வந்துச்சுன்னா, வெஸ்ட்பாலியா. ஓகேங்களா? அந்த வெஸ்ட்பாலியா ட்ரீட்டி போட்டு இந்த அந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வருவாங்க. மேலும் ஐரோப்பால அரசியல் ரீதியாகவும் மத நிலைமையும் வந்துட்டு மாறினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்கள் மூலியமா மாற செஞ்சிருப்பாங்க. இந்த பீஸ் ஆஃப் வெஸ்ட்பாலியா எதுக்கு அப்படின்னா 30 இயர் வார்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த புரொட்டஸ்டன்ட்ல கூடிய லூதரிசம், கால்வினிசம், ஆங்கிலினிசம் இந்த மாதிரி போன்ற உட்பிரிவுகள்லாம் வந்துட்டு இந்த ஸ்பெயின், போர்ச்சுகல், இத்தாலி நாடுகளுக்குலாம் என்ன ஆகும்னா பரவ ஆரம்பிக்கும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நாட்டுடைய மன்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தோலிக்கத்தை ஆதரிப்பாங்க. மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புரொட்டஸ்டாண்டுகளை ஆதரிப்பாங்க. ஸோ புரொட்டஸ்டாண்டுகள் வந்து நிறைய குழுமப்படுத்தப்படுறாங்க. மத சகிப்புத்தன்மை வந்து குலையுது சுத்தமாக. ஸோ ஒரே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே ரீசன் கிறிஸ்டியானிட்டி அவ்வளோதான். ஸோ அந்த எண்ணம் இல்லாமல் சகிப்புத்தன்மை டாலரன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ இது மூலயமா என்ன ஆகுதுன்னா போர்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. ஐரோப்பாவில் உருவான பல தேசிய அரசுகள் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போப்புடைய தலையீடுகளும் சுதந்திரமாக செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். போப்புடைய தலையீடுகள்னால நிறைய ஆட்சிகள், அரசுகள் சுதந்திரமாகவும் செயல்பட்டாங்க. போருக்கும் வித்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால் ஒரு பக்கம் பொருளாதாரம் வளர்ந்ததான், ஒரு பக்கம் பொருளாதாரம் சரிஞ்சதான். ஓகேவா? ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ப்ரெசென்ட்டில் வந்து ஒரு அப்டேட் வந்தது எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிலிண்டர்ஸ் வந்து இதுக்கு மேலே ப்ரொவைட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக் ஆக்சுவலாக.